வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டீ கடைகள் பெட்டி கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா வெண்ணெய் பிஸ்கெட். அந்த வெண்ணெய் பிஸ்கெட்டை முட்டையெல்லாம் சேர்க்காம நம்ம கோதுமை மாவை வச்சு அடுப்புலையும் இன்னொன்று அவன்லையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 360 டிகிரி ஃபேரன் ஹீட்லேயும் செல்சியஸில் வைக்க போகிறீங்க அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் நீங்கள் அவனை ப்ரீ ஹீட் மோடில் ஆன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ப்ரீ ஹீட் ஆகிட்டுருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடுப்பில் செய்கிறதையுமே ப்ரீ ஹீட் தான் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேன், நான் இரும்பு பேன் வச்சுருக்கிறேன். நீங்கள் இருப்பு சட்டி வச்சுருக்கிறீங்க, அப்படி குக்கர் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு தட்டை வச்சுட்டு நல்லா மூடி போட்டுட்டு கொஞ்சம் அதிகமான தீயில் இதையும் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஹீட் பண்ணிக்கலாம். பட் நம்ம பிஸ்கெட் வேக வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்ச தீயில் தான் வைக்கணும். இப்போ மாவு பிஸ்கெட்டுக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு 2 கப் அளவுள்ள கோதுமை மாவு நான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் மைதா மாவு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மைதா மாவில் கூட செய்யலாம். எக்ஸாக்ட்லி நம்ம கடையில் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இதுக்கு 1/2 கப் அளவுள்ள பொடியாக்கின சர்க்கரை சேர்த்துருக்கிறேன் நான். இது கொஞ்சம் இனிப்பு மீடியமாக இருக்கும். அதிகமாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட. நான் இன்றைக்கி இதுக்கு நெய் ஊற்றி செய்ய போகிறேன். அதாவது 2 கப் அளவுக்கு மாவுக்கு 1 கப் அளவுக்கு நல்லா நெய்யை இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது. வெண்ணெயாக இருந்துச்சு அப்படின்னா வெண்ணெயும் உருக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், அப்படி உங்கள்கிட்ட அது இல்லை அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னா ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அந்த நெய்யிலேயே நம்ம இந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பர்ஃபெக்ட் டெக்ஸ்டர் நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி பொலன்னு இருக்கிற மாவாக தான் இருக்கணும். இதை நல்லா உருட்டிட்டு லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப மட்டும்தான் நான் சொல்கிற ஹீட்டில் இத்தனை டைம் நீங்கள் குக் பண்ணால் சரியாக இருக்கும். சப்போஸ் குக்கி கட்டரில் தின்னாக பண்ணிங்கன்னா குக்கிங் டைம் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று பட்டர் ஷீட் போட்டு தட்டில் அடுப்பில் வைக்கிறதுக்கும், இன்னொன்று நம்ம குக்கி ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு அதையும் வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அடுப்பில் நம்ம இதை வச்சுடுவோம். இடைவெளி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா பிஸ்கெட் ஒன்றோட ஒன்று வெந்ததுக்கப்புறமா ஒட்டிக்கும். இதை மூடி வச்சுட்டு தீயை மீடியத்துக்கும் லோவுக்கும் நடுவில் வச்சுங்க. ரொம்ப அதிகமான தீயில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி ட்ரேவும் நம்ம அவனில் வச்சுட்டு இப்போ இந்த அவனில் எனக்கு டைமர் இருக்குது, அதனால் நான் டைமர் செட் பண்ண போகிறேன். ரெண்டுமே குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 12 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் ஆகும். நான் இதில் 12 நிமிஷத்துக்கு டைமர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் நமக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அலாரம் அடிக்கும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதே அளவுக்கு தான் 12லேருந்து 15 நிமிஷம் அடுப்புலையும் நமக்கு ஆகும். இது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு தெரியணுன்னா இப்போ பாருங்கள் 15 நிமிஷம் ஆச்சு அடுப்பு மேலே வச்சுருக்கிறது. எப்படி வெந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா கீழே லைட்டாக கோல்டன் கலரில் இருக்கும். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராக் மாவு மாதிரி இல்லாமல் இருக்கணும். இதுதான் வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன். அப்படி தான் பண்ண முடியும் நம்ம. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவு. அதனால் இதை அடுப்புலேருந்து எடுத்துட்டு வெளியில் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வெந்திருக்கான்னு பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த ட்ரேயில் இருக்கிறது கீழே பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. மேலே இந்த மாதிரி விரிசல் மாதிரி வந்திருக்கும், அதுதான் வெந்திருக்குங்கிறதுக்கு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா நம்ம அவனில் வச்சு எடுத்தது. இதுவும் அதே மாதிரியே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ ஒன்று நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் உடச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். வாயில் போட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கரைஞ்சி போயிடும். ரொம்ப சூப்பரான குக்கி. நீங்கள் 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.